கணவனே மனைவியை வெட்டி அவிச்சு வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் குக்கர், நம்ம இட்லி பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல, அதில் வந்து மனைவியை வருஷ கணக்காக கூட வாழ்ந்த மனைவியை 2 குழந்தைங்களை பெற்றெடுத்த மனைவியை தன்னை லவ் பண்ணுற மனைவியை வந்து வீட்டில் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு காய போட்டு அம்மியில் அரைச்சு மீனுக்கு தூக்கி போட்ட ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் இன்றைக்கி மொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சு போக வச்சிருக்குது. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின், என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லார் மனசுலையும் இருக்கிற கொஸ்டின். ஸோ நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல போகிறேன். பிகாஸ் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஒருத்தன் பண்ணியிருக்கான்னா அவன் எதனால பண்ணாங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, இதை பண்ணிட்டான், பட் ஏன் இதை பண்ணான், அப்படி என்ன அவங்க மனைவி பண்ணிட்டாங்கிற ஒரு கேள்வி. அப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருஷக்கணக்காக ஒன்றா இருக்காங்க. இன்ஃபேக்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்போ இத்தனை வருஷம் கல்யாணமாய் ஒன்றா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை வந்துட முடியும்? 2 குழந்தைங்க இருக்காங்க, அது ரொம்ப வெல் பிளான்டு. இது யதார்த்தமாக கோவத்தில் நடந்த விஷயம் இல்லை. குழந்தைங்களெல்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு பலியாட ஒரு நாய் வேறு இருந்திருக்குது சம்மந்தமே இல்லாமல். ஸோ சம்மந்தம் இருக்குது, பட் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸில் வந்து மெயினாக மாட்டியிருக்கிறது வந்து குருமூர்த்தி, த ஹஸ்பண்ட். ஸோ குருமூர்த்தி அண்ட் அவங்களோட ஒய்ஃப் மாதவி. குருமூர்த்திக்கு வந்து ஏஜ் வந்து 45 கிட்ட அப்படிங்கிறாங்க, அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் 35. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. 13 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்துருக்காங்க. ஹீஸ் அன் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேவா, எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்கிறப்ப எனக்கு உண்மையிலே புரியலை. தேசத்தோட பாதுகாப்பே நம்பி அவங்க கிட்ட கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ், இதுக்கு முன்னாடி ஆர்மியில் இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓவில், டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் வந்து அவங்க ஒரு செக்யூரிட்டியாக இருக்காங்க. இப்போது இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச்சை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஒர்க் அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் தான் வந்து திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ சில இடத்துல 2 பெண் குழந்தைங்கன்னு போட்டிருக்காங்க, சில இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு போட்டிருக்காங்க. மதன், இது என்ன ஏஜாக இருக்கட்டும் இல்லை எத்தனை குழந்தைங்கள ஆண் குழந்தைங்களா இல்லை பெண் குழந்தைங்களான்னு சொல்கிறதுல ஏன் ஒரு சின்ன இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் மில்லியன் பீப்புள் ஹவ் சீன் இட். கிரீஷ்மாங்கிற ஒரு பொண்ணு வந்து எப்படி பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து விஷத்தை கலந்து கொடுத்தாங்கிறத ஸோ கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த கேஸ் நடந்து முடிஞ்சு இப்போ ஹைதராபாத்தில் நடந்த இந்த குக்கர் இன்சிடென்ட் நடந்து ஒரு 1 or 2 days தான் ஆகுது நம்மளுக்கு தெரிய வந்து. ஸோ இட்ஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி. அதனால தான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, பட் இதுதான் ஓவரால் ஐடியா. மோர் தென் டிகேட் கல்யாணம் ஆயிடுச்சு கன்ஃபார்மாக. ஓகேவா, 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்களா இல்லை ஒரு பையன் பொண்ணான்னு தெரியல, பட் 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து வீட்டில் எப்போவுமே சண்டை வரும். இது புது விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு சண்டை வர்றது நார்மலான விஷயம் தான். எந்த வீட்டில் தான் சண்டை இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருந்தாங்கன்னா சண்டை வரும். பட் பிரச்சனை எப்போ ரொம்ப பெருசாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் குருமூர்த்தி வந்து மாதவி மற்றவங்களை பார்க்குறாங்கங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தேகிக்கிறாங்க. குருமூர்த்தி வந்து என்ன சந்தேகிக்கிறாங்க, மாதவி இஸ் ஹேவிங் அஃபேர், அவுட் சைட் மேரேஜ் வந்து அவங்க அஃபேர் வச்சுக்கிட்டாங்க மற்றவங்களோட அப்படிங்கிறத வந்து குருமூர்த்தி சந்தேகிக்கிறாங்க. நிறைய சண்டைகள் வருது, இந்த பாயிண்ட்டு வந்துட்டு போகுது. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் குருமூர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இது சரிப்பட்டு வராது, மாதவியை வந்து கம்ப்ளீட்டாக எரடிகேட் பண்ணிடணும், முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க குழந்தைங்க 2 பேரையுமே வந்து சங்கராந்தி டைம், பொங்கல், நம்ம ஊரில் வந்து பொங்கல் மாதிரி அங்கே சங்கராந்தி ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல். அங்கேயும் அந்த டயத்தில் குழந்தைங்களை வந்து இன்லாஸோட வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. சரி அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஒய்ஃப் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிற இந்த நேரத்தில் ஒய்ஃபோட சண்டை வர்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி சம்திங் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர், பட் மோஸ்ட்டாக இந்த சுச்சுவேஷனில் அதான் நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த யார் என்ன அப்படின்னு அஃபேர் இருக்கா இல்லையாங்கிற சம் காம்ப்ளிகேஷன் ஹஸ் ஹேப்பன். அந்த சண்டை வர நேரத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குருமூர்த்திங்கிறவங்க வந்து மாதவியோட தலையில் ஸ்ட்ராங்காக இரும்பை வச்சு அடித்து அங்கேயே கொன்னாச்சு. இப்போது கொன்னதுக்கப்புறம் உடம்பை வந்து யாருக்கும் தெரியாமல் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்க்கு உடலை கொண்டு போய் இது ஒரு கணவன் 15 வருஷம் கூட வாழ்ந்த ஒருத்தங்களுக்கு பண்ண முடியுங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போய் அந்த உடம்பை வந்து துண்டு துண்டாக வெட்டியிருக்கான். ஓகேவா, துண்டு துண்டாக வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் அந்த உடல் பீசஸாக இருக்குல்ல, இப்போ இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அம்மியில் போட்டு அது அரைச்சிருக்கான். உடலில் இருக்கிற ஒரு பகுதியாக துண்டு துண்டாக வெட்டி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அம்மியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மறுபடியும் கையால் அரைச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணி அதை கடைசியில் ஒரு பேசிக்காக வெறுமன மசில் மட்டும் இருக்கிற நேரத்தில் அதை எடுத்து அவிச்சு குக்கரில் போட்டு அவிச்சு அந்த பீசஸை வந்து ஒரு பேக்கில் போட்டு
அந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் கிட்ட இருக்கிற ஒரு லேக்கில் வந்து தூவி விட்டு வந்துட்டான். ஸோ ஒரு எலும்பாக இருக்கட்டும், ஒரு சதையாக இருக்கட்டும், ஒரு ஹியூமன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செதைச்சு கிட்ட இருக்கிற லேக்கில் போய் தூவி விட்டு வந்திருக்கான். வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.